வரலாறு படைப்போம், வார்த்தைகள் வடிவம் பெறும். அமைச்சர் பெரிய கருப்பன் பேட்டி. தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்து முருகன். சிவகங்கை மாவட்டம் அரளிக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிகள் திருப்பத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் பெரிய கருப்பன் தனது குடும்பத்தோடு வாக்குப்பதிவு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற வார்த்தைகள் தேர்தலில் செயல்வடிவம் பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கூட்டணியின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடக்க நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னதைப் போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்ற வார்த்தைகளாக மட்டுமல்லாமல் அது செயல் வடிவம் கொடுத்து அது நிச்சயமாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். அந்த வகையில் சிவகங்கை அங்கு மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை எதிர்காலத்தில் செய்வதற்கென்ன என்பதை குறிப்பிடுத்து வந்திருக்கிறோம். அதை தொகுத்து எதிர்காலத்தில் தேர்தல் முடிஞ்சு நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக தொடர்வார்கள். பெரும்பாலான அனைத்து வாக்குறுதிகளையும் தொடக்க காலத்திலிருந்து நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வேன். பிரச்சாரத்தின் போது மக்கள் சில கோரிக்கைகளை வைத்துள்ளனர். ஆட்சி அமைந்தவுடன் தொடக்க காலத்திலேயே அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். நடிகர் அஜித் கூறியது போல ஒவ்வொரு குடிமகன்களின் ஆழ்மனதிலும் மாற்றம் தேவையில்லை. இந்த ஆட்சியை தொடர வேண்டும் என்ற கருத்து உள்ளது. மேலும் தமிழகத்தில் இந்த ஆட்சியை தொடர வேண்டும் என்று வெளிநாட்டில் இருந்து பலரும் வருகை தந்து வாக்களித்து வருகிறார்கள். விஜய் இப்போது தானே வந்துள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். அவர் நடிகர் அஜித் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல பெரும்பாலான தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளும் அதைத்தான், நோ நீட் என்பதைத்தான், இதே ஆட்சி தொடர வேண்டும் என்ற கருத்துக்கள் தான் இருக்கிறது. ஒவ்வொரு பொதுமக்களுடைய நடுநிலையாளர்களுடைய ஆழ்மனதில் பதிந்திருக்கக்கூடிய கருத்து என்று நான் கருதுகிறேன். என் தொகுதியிலே எத்தனையோ பேர் இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க. எனக்காக வாக்களிக்க போறேன், முதலமைச்சருடைய இந்த ஆட்சி தொடரணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒருத்தர் தான் அழைக்கிறாராங்க. இப்ப தானே வந்திருக்கிறாரு. பார்ப்போம் எவ்வளவு நாளைக்கு.